அண்மை செய்தி. கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாலம் போடும் இயக்கம் திமுக அல்ல என்று முதல்வர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். முதல்வருடைய இந்த விமர்சனம் தாவேக்காவை மறைமுகமா சாடுற மாதிரி இருக்கு. இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். அதாவது இந்த முதலமைச்சர் இருக்கக்கூடிய உடன்பிறப்புக்கான அந்த மடலில் முப்பெரும் விழா என்பது நம்மை நாமே ஊக்கப்படுத்தி கொள்ளும் திருவிழா என்றும், அரிமா நோக்கு போல 75 ஆண்டு தொடர்ச்சியாக திமுக கட்சி என்ற கட்சி ஆரம்பித்து 75 ஆண்டுகள் ஆகிறது. எனவே இந்த 75 ஆண்டை குறிப்பிடும் வகையில் 75 ஆண்டுகளாக கழகத்தின் வரலாற்றை தடத்தை பெருமிதத்துடன் திரும்பி பார்த்து உன்னத லட்சிய பயணத்தை தொய்வின்றி தொடர்வதற்கான பாசறை பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பது முதலமைச்சர்கள் சொல்லும் பொழுது, பல்வேறு ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தவர்களும் திமுகவை தோற்க வேண்டும் என்று, திமுகவை முழுமாக அரசியல் களத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று கட்சி ஆரம்பித்தவர்களெல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் என்பதை முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார். மேலும் புதிய எதிரிகள் என எந்த கும்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட முடியாது என்பது மூலம் புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் கூட தொடர்ச்சியாக திமுகவை கடுமையாக விமர்சித்தும் திமுகவை கடுமையாக கண்டனம் தெரிவித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக மீதும் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். எனவே அதை அடிப்படையாக வைத்தான் முதலமைச்சர்கள் தனது கடிதத்தில் கூட பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை ஒன்றும் செய்துவிட முடியாது என அந்த உடன்பிறப்புக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன்படி புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்களும் ஏற்கனவே கட்சி ஆரம்பித்து திமுகவை முழுமையாக காலி செய்து விடுவோம் என்று எண்ணத்தோடு கட்சி ஆரம்பித்தவர்களும் யாராலும் உறுதி செய்துவிட முடியாது என முதலமைச்சர்கள் கூறியிருப்பதன் அடிப்படை நோக்கம் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜயம் சேர்த்து என்ற அடிப்படையிலே இதை எடுத்துக் கொள்ளலாம். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.